ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஜிபிஎம் எடிட்டிங். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போனால் இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஸ்லாம் எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு எதுவும் அமௌண்ட் அனுப்புனால் இந்த நம்பருக்கு அமௌண்ட் அனுப்புங்க. கொஞ்சம் காசு தேவைப்படுது கேமரா வாங்குறதுக்கு, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிக்சர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனதோட பேக்ரவுண்டு அப்படியே கிளிக் பண்ணி அதை எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதோட ஆட் ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸ்னால் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம்ல அந்த ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெருசாக இழுத்து விட்டுருங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஆட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு தேவைப்படுற ஃபோட்டோவை இப்போ நீங்கள் இதில் தான் இம்போர்ட் பண்ண போறீங்க. 2 ஃபோட்டோ நான் வந்து எங்கள் அப்பா ஃபோட்டோவும் எங்கள் தாத்தா ஃபோட்டோவும் இம்போர்ட் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு இது எரேஸ் பண்ணி கழுத்துக்கிட்ட வரையும் எரேஸ் பண்ணி வெறும் கழுத்தை மட்டும் எடுத்துக்கிடுவோம். கழுத்து தலையோடு எடுத்துக்கிடுவோம். அதை எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம தாத்தா ஃபோட்டோவுக்கும் பண்ண போகிறோம். நம்ம தாத்தா ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தாத்தா ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நம்ம ரிமூவ் பிஜி அதை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு எப்போதும் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ண வேண்டியதான். எரேஸ் பண்ணையில் நம்ம ஒப்பாசிட்டியை வந்து 100லேயும் சைஸை வந்து 50லேயும் வச்சு எரேஸ் பண்ணுங்கள். கழுத்துக்கிட்ட ஒரு இடம் விடாமல் நல்லா எரேஸ் பண்ணி எடுத்துடுங்க. எரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சுட்டு தூக்கி தலையில் வச்சுட்டு போயிடலாம், கழுத்தில் தூக்கி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம செட் பண்ணுறது தான் இப்போ பிரச்சனையே. சரியான நம்ம கரெக்டாக கழுத்தில் வைக்கணும். கழுத்தை வச்சு இந்த ரொட்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கழுத்து இங்கிட்டு திருப்பிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உடம்புக்கு ஏற்ற அளவுக்கு தலையை கரெக்டாக வைக்கணும். மேலே ஜூம் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இறக்கி வச்சு பாருங்கள். எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிட்டு தாத்தா ஃபோட்டோவை இப்போ கிளிக் பண்ணி அதே மாதிரி பண்ணணும். கரெக்டாக கழுத்தில் வச்சுருங்க. தாத்தா ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். தாத்தா ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி தாத்தா ஃபோட்டோவை அங்கே வச்சு எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல கழுத்துக்கு நேராக வைங்க. இதோட முடியலை, இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது கைஸ். அதில் மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக தாத்தா ஃபோட்டோ வச்சுட்டு எரேஸ் பண்ணிடுங்க. ஒப்பாசிட்டி இதில் மட்டும் சைஸ் 25, ஒப்பாசிட்டி 100 எப்போதும் வைக்கிற மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கழுத்து ரெண்டையும் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டிங்கன்னா அடுத்து டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே வந்துட்டிங்கன்னா இது டூல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஏஐன்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சுற்ற விட்டுருங்க. நம்ம கேமரா வாங்கணும். நம்ம அக்கௌண்ட்டு நம்பருக்கு மட்டும் கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே எடிட் பண்ணி தரேன்.